எதிர்களத்தில் நின்ற முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்றார். பகை பாராட்டிய சீமானுடைய வீட்டுக்கு சென்று வாழ்த்தை பெற்றுக் கொண்டார். இப்போதுதான் தமிழ்நாட்டில் நாகரிகம் தன்னுடைய நாற்காலியில் இப்போதுதான் உட்காருகிறது. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu. GT Holidays and Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind Notes Mudalvar Vijay. Nayagan to Jananayagan. Supported by the Chennai Mobiles and Electronics Furnitures Appliances. VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. வேலம்மாள் நெக்ஸஸ். அதிமுகவுக்கு 10 கட்சி, திமுகவுக்கு 26 கட்சி, 36 கட்சி கூட்டணியை ஒற்றை தலைவராக நின்று எங்கள் தலைவன் தாவேகாவுக்கு இன்றைக்கு 108 இடங்கள் தனிப்பெரும்பான்மை உள்ள கட்சி என்கிற சிகரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கட்சியை தற்குறிகள் என்று சொன்னார். சான் பிரான்சிஸ்கோ, கலிபோர்னியா, சிகாகோ, நியூயார்க், வாஷிங்டன், துபாய், குவைத், சவுதி அரேபியா, தமாம், அபுதாபி, ஏன் ஷீசெல்ஸ் என்கிற ஒரு தீவில் இருந்து ஓட்டு போடுவதற்கு நாகப்பட்டினத்திற்கு வருகிறான் ஒரு தமிழன் என்றால், கடல் கடந்த நாடுகளில் இருந்து ஆகாயத்தில் பறந்து வாக்களித்தார்கள் ஒரு தலைவனுக்கு. எங்கள் கட்சியில் நின்ற 233 வேட்பாளர்களில் 200 பேர் ஏழைகள், ஏதுமற்றவர்கள், ஆட்டோ ஓட்டுகிறவர்கள், பூக்கடை நடத்துகிறவர்கள், இப்படி விளிம்பு நிலையில் இருக்கிறவன் தான் வேட்பாளர். ஜனநாயகம் ஜனநாயகன் என்ற பொது தலைப்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த கேள்வி களத்தில் எளியவன் எனக்கும் வாய்ப்பு தந்திருக்கிற பிஹைண்ட் நோட்ஸ் நிர்வாகத்தை தலையால் வணங்குகிறேன், தமிழால் ஆராதிக்கிறேன். ஆர்த்து வந்தது 2026, பூத்து வந்தது தலைவர் விஜய் அவர்களின் புதிய ஆட்சி. இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் புதிதாக தொடங்கிய ஒரு கட்சி 3 ஆண்டுகளுக்குள் அதிகாரத்திற்கு வந்ததென்றால் அந்த பெருமை தளபதி விஜய் அவர்களை சாரும். 1949 அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி அவர் ஆட்சிக்கு வருவதற்கு 18 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார். அந்த சம்பவத்தை கவிதை தமிழில் கலைஞர் சொல்லும் பொழுது பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம் என்று பாடிய கலைஞர் இந்த சம்பவத்தை சுட்டி காட்டுகிற பொழுது பதுங்கி பாயும் வேங்கை என அண்ணா பாராள வந்த கதை பாரேனும் அறிந்ததுண்டா யாரேனும் கேட்டதுண்டா என்று எழுதினார். அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம். தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த தலைவன் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் 72 கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வருவதற்கு 5 ஆண்டு காலம் அவகாசம் எடுத்துக்கொண்டார். அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம், மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு 5 ஆண்டு காலம், எங்கள் தலைவர் தளபதி விஜய்க்கு 3 ஆண்டு காலம் கூட கிடைக்கவில்லை. அவர் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டார். அவர் முதலமைச்சராக முடிசூட்ட முடியாதென்று மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் தொலைக்காட்சியை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நெறியாளர்கள் அதை நினைத்தால் எனக்கு நெஞ்சு பொறுக்கிறதவர்களெல்லாம் விலைக்கு போனார்கள். அவர்கள் பெயரை சொல்லி நான் என்னுடைய நாக்கை அழுக்காக்கி கொள்ள விரும்பவில்லை. சமூக வலைத்தளங்களை விலைக்கு வாங்கினார்கள். விஜய் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னது மட்டுமல்ல, தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிலே இல்லை என்று கூட இந்த நாட்டில் தோல் மரத்து போன சில பேர் பேசினார்கள். உள்ளம் திறந்து சொல்லுகிறேன், தாவேகாவில் என்னை ஒப்படைத்து கொண்டதற்கு பிறகு எனக்கு கூடிய கூட்டம் இதற்கு முன் எப்போதும் கூடியதில்லை. இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு மத்தியில் நான் பேசுகிறேன் என்று நான் பெருமிதத்திற்கு ஆளானேன். இந்த வாய்ப்பை தந்த தலைவர் விஜய் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொண்டேன். இதை கொஞ்சம் கூட உணராமலும் உள்வாங்கிக் கொள்ளாமலும் தொலைக்காட்சி ஊடக நெறியாளர்கள் என்கிற பெயரில் நான் ஒன்றை சொல்லுகிறேன். தேர்தலுக்கு பிறகு வந்த கருத்து கணிப்பு இதைவிட ஒரு அக்கிரமம் நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. இவைகளெல்லாம் ஊடகங்கள் தானா? இவைகளெல்லாம் வலைத்தளங்கள் தானா? விஜயவன் என்கிற தலைவர் மீது உனக்கு வெறுப்பு இருக்கலாம், கருப்பு இருக்கலாம், ஆத்திரம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், ஆனால் அவருடைய இருப்பை ஒத்துக்கொள்வதற்கு உனக்கு ஏன் இந்த தயக்கம்? ஏன் இப்படி குறைந்த விலைக்கு விலை போனீர்கள்? அதிமுகவுக்கு 10 கட்சி, இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபியோடு கூட்டணி,
திமுகவுக்கு 26 கட்சி, 200க்கு மேற்பட்ட சாதி குழுக்கள், 36 கட்சி கூட்டணியை ஒற்றை தலைவராக நின்று எங்கள் தலைவன் தாவேகாவுக்கு இன்றைக்கு 108 இடங்கள் தனிப்பெரும்பான்மை உள்ள கட்சி என்கிற சிகரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த அதிசயத்தை எனக்கு தெரிந்து பத்திரிகையாளர் அண்ணன் ரமேஷ் இருக்கிறார், இந்திய வரலாற்றில் எந்த தலைவனும் எழுதியதில்லை. இன்றைக்கு என்ன நிலைமை? தனியாக நின்று 34.92% வாக்குகளை தாவேகா பெற்றிருக்கிறது. 26 கட்சி கூட்டணியோடு நின்ற திமுக 24% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது. 26 கட்சி கூட்டணி. நாங்கள் தன்னந்தனியாக நின்று 34.92. இனி ஒரு கட்சி, எடப்பாடி பழனிசாமி தலைமையான கட்சி, இன்றைக்கு அஸ்தமனத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த சாதனையை புரிந்திருக்கிறோம். யாரையும் ஒருமையில் பேசக்கூடாது என்று தலைவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இந்த வெற்றியை நாங்கள் இன்றைக்கு தக்க வைத்திருக்கிறோம். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி பேச வேண்டும் என்கிற முறை கூட தெரியாத ஒருவர் இந்த தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர். ரொம்ப மகிழ்ச்சி அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி தான் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பாரானால் அடுத்த தேர்தலில் நீங்கள் எதிர்க்கட்சி கூட ஆக முடியாது. இன்றைக்கு நான் நேற்று அல்ல, நான் 2 வருடங்களுக்கு முன்னால் பரமக்குடியில் நடந்த புத்தக திருவிழாவில் தமிழ்நாட்டு அரசியல் எங்கே போகும் என்று ஒரு தம்பி வழக்கறிஞர் பசும்பொன் என்னிடத்தில் கேட்டான். நான் அப்பொழுது சொன்னேன், போகிற போக்கை பார்த்தால் அடுத்த ஆட்சி விஜயின் தலைமையில் அமையும் என்று 2 வருடங்களுக்கு முன்னால் சொன்னவன் உங்கள் முன்னால் இருக்கிறேன். ஏன்னா இந்த நாட்டில் இருக்கிற வாலிபர்கள் அனைவரும் விஜயின் பக்கம் வரிசை கட்டி நின்றார்கள். 1965 அண்ணாவுக்கு பின்னால் அணிவகுத்த இளைஞர்கள், 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பின்னால் அணிவகுத்த இளைஞர்கள் இன்றைக்கு எங்கள் தலைவர் பக்கம் அணிதிரண்டு நின்றார்கள். வீட்டில் இல்லறத்திற்கு தலைமை தாங்குகிற தாய்மார்கள் எங்கள் தலைவன் விஜயை தன்னுடைய பிள்ளையாக கருதி வாக்களித்தார்கள். வரலாற்றில் இதெல்லாம் காண கிடைக்காத காட்சி. இத்தனைக்கும் எங்கள் கட்சியில் நின்ற 233 வேட்பாளர்களில் 200 பேர் ஏழைகள், ஏதுமற்றவர்கள், ஆட்டோ ஓட்டுகிறவர்கள், பூக்கடை நடத்துகிறவர்கள், இப்படி விளிம்பு நிலையில் இருக்கிறவன் தான் வேட்பாளர். ஒரு பசி தீர உணவு உண்பதற்கு கூட வாய்ப்பில்லாதவன் களத்தில் நின்றான். அங்கே நின்றவர்களெல்லாம் மிட்டா மிராசுகள், மாடிவிட்டி சிமான்கள். அவர்களை எதிர்த்து ஒரு சராசரி குடிமகனை, ஒரு ஏழை நிலையில் இருப்பவனை நம்பிக்கையோடு தலைவர் களத்தில் நிறுத்தினார். சாமானியர்களின் சகாப்தம் என்றார் அண்ணா. அண்ணா சொன்ன அந்த சகாப்தத்தை இன்றைக்கு எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார். 1,72,00,000 மக்கள் இன்றைக்கு எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிற நாங்கள் இந்த மக்களினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கவலையில் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். இன்றைக்கு தலைவர் கோட்டைக்கு போகிற பொழுது ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு போகிறார். மதிய உணவையும் கோட்டையில் சென்று சாப்பிட்டுக் கொள்வேன் என்று ஒரு பள்ளி மாணவனுடைய, நன்றாக படிக்கிற மாணவனைப் போல இன்றைக்கு அவர் கோட்டைக்கு போயிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டதற்கு பிறகு, முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எதிர்களத்தில் நின்ற முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்றார். இப்போதுதான் தமிழ்நாட்டில் நாகரிகம் தன்னுடைய நாற்காலியில் இப்போதுதான் உட்காருகிறது. எதிர்க்கட்சி தலைவர் கூட இல்லை, ஒரு தோற்று போனவர், குளத்தூரில் மூழ்கி போனவர், அவர்தான் திமுகவின் தலைவர், முன்னாள் முதலமைச்சர். அவரை முதலமைச்சர் தளபதி விஜய் அவருடைய வீட்டில் சென்று சந்தித்தார். அவரை மட்டும்தானா, காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு சென்ற அந்த தலைவர்களை சந்தித்தார். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் வீட்டுக்கு சென்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்றார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்றார். பகை பாராட்டிய சீமானுடைய வீட்டுக்கு சென்று வாழ்த்தை பெற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அழகிய முன்மாதிரியையும் நாகரிக அரசியலையும் தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் இன்றைக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி
கலைந்து போகும் என்று சில பேர் இன்றைக்கும் கனவு காணுகிறார்கள். தக்க வைத்துக் கொள்வது சிரமம் என்று சொல்லுகிறார்கள். எங்கள் தலைவர் தக்க வைப்பார். நீங்கள் உங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்று மட்டும் யோசியுங்கள். ஆகவே தமிழ்நாட்டில் தளபதி விஜயனுடைய ஆட்சி மலர்ந்து விட்டது. அடுத்த தேர்தலில் இந்த வாக்கு உங்களுக்கு கிடைக்குமா என்று சில பேர் என்னிடத்திலேயே கேட்டார்கள். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், அடுத்த 5 ஆண்டு காலத்தில் இனி ஒரு புதிய தலைமுறை வருகிற பொழுது இன்றைக்கு 34.92 என்பது அன்றைக்கு 44.92 மாறுமே தவிர எங்கள் வாக்கு வங்கி இனிமேல் குறைவதற்கு வாய்ப்பில்லை. திமுகவின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். திமுக இமாலய தவறுகளை செய்திருக்கிறது. கேட்டால் வளர்ச்சி என்கிறார்கள். என்ன அநியாயம்! கொரோனா காலத்தில் மருத்துவர்கள் தங்கள் உயிரை பயணம் வைத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தார்கள். திருத்தணிக்கருகில் பள்ளிப்பட்டு என்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக இருந்தவருடைய பெயர் டாக்டர் விவேகானந்தன். அவருடைய மனைவி ஒரு பொறியியல் பட்டதாரி. அவர்களுடைய பெயர் திவ்யா. தன்னுடைய கணவன் விவேகானந்தன் டாக்டரிடத்தில் சொல்லுகிறார், உயிரை காவு கேட்கக்கூடிய இந்த நோயாளிகளை பக்கத்தில் நின்று போய் சிகிச்சை அளிக்கிறீர்கள். நானும் பிள்ளைகளும் நடுத்தருவுக்கு வந்து விடுவோம், விடுமுறை போட்டு விடுங்கள் என்று திவ்யா தன்னுடைய கணவர் டாக்டர் விவேகானந்தனிடம் பண்ணி கேட்டார். விவேகானந்தன் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. நோயாளியிடத்திலே அணுகி நெருங்கி சிகிச்சை அளித்ததின் விளைவு அந்த கொரோனா என்கிற கொள்ளை நோய் டாக்டர் விவேகானந்தனை அழைத்து சென்று விட்டது. இறந்து போனார் விவேகானந்தன். என் பெருமைக்குரிய விவேகானந்தன் கொரோனா காலத்தில் இறந்து விட்டார். திமுக ஆட்சி மலர்ந்து விட்டது. அண்ணன் ஸ்டாலினிடத்தில் அந்த திவ்யா கேட்கிறார், என்னுடைய கணவர் இறந்து போனார், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் ஒரு பொறியியல் பட்டதாரி, எனக்கு என் தகுதிக்கு ஏற்ற ஒரு அரசு வேலை தாருங்கள் என்று கேட்டார். இந்த நிமிடம் வரைக்கும் தரவில்லை. இப்படி ஒரு இரக்கங்கட்ட ஆட்சிதான் கடந்த காலத்தில் நடந்தது. எல்லாவற்றையும் அம்பலப்படுத்துவதற்கு எனக்கு நேரம் இல்லை. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் சான் பிரான்சிஸ்கோ, கலிபோர்னியா, சிகாகோ, நியூயார்க், வாஷிங்டன், அமெரிக்காவிலிருந்து விஜய்க்கு வாக்களிப்பதற்காகவே இந்த நாட்டில் விமானத்தில் பயணித்து வந்தார்கள். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? எப்போதாவது இந்த நடைமுறை இந்தியாவில் வந்திருக்கிறதா? வெகுஜன மக்களினுடைய ஆதரவை பெற்ற மோடி என்று பேசுகிறார்களே, அவருக்காவது இந்த அதிசயம் நடந்ததா? துபாய், குவைத், சவுதி அரேபியா, தமாம், அபுதாபி, ஏன் ஷீசெல்ஸ் என்கிற ஒரு தீவில் இருந்து ஓட்டு போடுவதற்கு நாகப்பட்டினத்திற்கு வருகிறான் ஒரு தமிழன் என்றால், கடல் கடந்த நாடுகளில் இருந்து ஆகாயத்தில் பறந்து வாக்களித்தார்கள் ஒரு தலைவனுக்கு, ஒரு கட்சிக்கென்றால் அது தாவேக்காவுக்கு மட்டும்தான் என்று மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றூதி நாஞ்சில் சம்பத் சொல்வேன். பல்லாவரத்தில் குடியிருக்கிறவனுக்கு பம்மலில் ஓட்டு இருக்கிறது என்றால் பம்மல் வரைக்கும் வருவதற்கு மடித்தே ஓட்டு போடாமல் இருப்பான். ஆனால் 6000 மைலுக்கு அப்பாலில் இருந்து வந்து விஜய்க்கு ஓட்டு விட்டு அவன் திரும்ப சென்றான் என்றால் அந்த தம்பி எந்த கனவில் வந்தான், அவனுடைய கனவு என்ன, அந்த கனவை நனவாக்குவதற்கு என் தலைவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு கவலை தான் மிஞ்சுகிறது. அந்த கனவை அவர் நிறைவேற்றி தருவார் என்று நான் நம்புகிறேன். நான் இரவு சிற்றுண்டி எதுவும் எடுத்துக்கொள்வதில்லை. கொஞ்சம் வேக வைத்த கொண்டக்கடலை சாப்பிட்டு தண்ணீர் குடித்து விட்டு நான் தூங்கி விடுவேன். சமைப்பதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. மெட்ரோவுக்கு அருகில் ஒருவர் சுண்டல் விற்பார். ஒரு 80 வயது இருக்கும். அவரிடத்தில் தான் சுண்டல் வாங்குவேன். அந்த பெரியவர் என்னிடத்தில் சொன்னார், நான் இதுவரைக்கும் ஓட்டு போடுவதற்கு ஊருக்கு போனதில்லை. அவருடைய ஊர் திருப்பத்தூர், சிவகங்கைக்கு அருகில். இந்த தடவை ஓட்டு போட வேண்டும் என்று முடிவெடுத்து நான் திருப்பத்தூர் சென்று விசிலுக்கு ஓட்டு போட்டுவிட்டு வந்தேன். இன்றைக்கு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று 80 வயது நிரம்பிய ஒரு சுண்டல் வியாபாரி, ஒரு பெரியவர் என்னிடத்தில் நான் தழுக்க சொன்ன பொழுது நான் கண்ணீர் விட்டு அழுது விட்டேன். எங்கள் கட்சியை இன்றைக்கு அவர்கள் தற்குறிகள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வெற்றி பெற்றவர்களில் எத்தனை பேர் பட்டதாரிகள்? என்ஜினியர் 22 பேர், வழக்கறிஞர்கள் 18 பேர், பட்டதாரிகள் 12 பேர், முதுமலை பட்டம் பிஜி படித்தவர்கள் 13 பேர், பிஹெச்டி படித்தவர்கள் 6 பேர், ஐடிஐ படித்தவர்கள் 5 பேர், டாக்டர்ஸ் 8 பேர். இதுவா தற்குறி?
நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், திமுகவில் இருப்பவர்களே தற்குறிகள். நீங்கள் எப்படி எங்களை தற்குறி என்று சொல்லலாம்? நாங்கள் தற்குறிகள் அல்ல, நாங்கள் தமிழ்நாட்டின் ஆச்சரிய குறிகள். கலகல என்னும் ஓசையை விட, ஆழக்கடலின் ஆரவார ஓசையை விட, என் தாய் தயிர் கிடைகிற பொழுது வருகிற மத்து ஓசையை விட, ஆலய மணியின் ஓசையை விட, தண்ணீரை மடைமாற்ற பொழுது தண்ணீர் குதித்து பாயுமே அப்பொழுது வருகிற ஓசையை விட, ஏரோட்டும் உழவன் பாட்டு பாடிக்கொண்டே உழுவானே அந்த உழவனின் பாட்டு ஓசையை விட, குதித்து கும்மாளம் போட்டு கீழே விழுகின்ற குற்றால அருவியின் ஓசையை விட, ஆலய மணியின் ஓசையை விட, பிளிரும் போர் யானையினுடைய பிளிரல் ஓசையை விட, காட்டு ராஜா சிங்கத்தினுடைய கர்ஜனை ஓசையை விட, புலியினுடைய உருமல் ஓசையை விட, குக்கு குக்கு என்று கூவுகின்ற குயிலின் ஓசையை விட, விசிலின் ஓசை வல்லமை மிக்கது. அது வரலாற்று மாற்றத்திற்கு வாசல் திறந்து வைத்திருக்கிறது. இந்த ஓசைக்கு முன்னால் பல கட்சிகள் காணாமல் போயிருக்கிறது. இந்த ஓசையால் எங்கள் ஆசை தலைவன் அன்னை தமிழகத்தின் முதலமைச்சராக இன்றைக்கு முடிசூட்டப்பட்டிருக்கிறார். தலைவருக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். Behind Hoods முதல்வர் விஜய் நாயகன் to ஜனநாயகன். Title sponsor Chennai's Amrita Aviation, Hotel Management, Nursing, ஈஸியா படிங்க சேலரியோட. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 0444545 மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். Supported by the Chennai Mobiles மற்றும் Electronics Furnitures. மொபைலுக்கு Chennai Mobiles Appliancesக்கு Digital Hub all in one store. VGP Universal Kingdom, சன்னை விட ஃபன் அதிகம். Powered by Saubhagya Home and Kitchen Appliances, Velamal Nexus, dedicated to excellence. Chennai's Amrita Aviation College, best aviation college in Tamil Nadu. GT Holidays and Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind Hoods முதல்வர் விஜய் நாயகன் to ஜனநாயகன். Supported by the Chennai Mobiles and Electronics Furniture Appliances, VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances, Velamal Nexus.